6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்ட 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு மருத்துவ ஆய்வக நுட்புணர்களின் கூட்டமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்புணர்களின் கூட்டமைப்பு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், முற்றுகை போராட்டம் என பல முறைகளில் போராடியும் தங்களின் கோரிக்கைகளை கனிவுடன் அரசு பரிசீலிக்கவில்லை என்கின்ற வேதனையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகத்தை 800க்கும் மேற்பட்ட 2 ஆண்டு பட்டய பயிற்சி நிறைவு செய்த மருத்துவ ஆய்வக நுட்புணர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது எங்களுக்கான பணியிடங்களை எங்களுக்கு வழங்கணும் சார். எங்களுக்கான பணியிடங்கள்ல 3ல 2 இடத்தை எங்களுக்கு அடுத்த கிரேட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுத்துறாங்க. எங்களுக்கான பணியிடங்கள் ஏற்கனவே 11 புதிய மருத்துவக் கல்லூரியிலையும் அவங்க கொடுக்கல. அந்த மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற வேகன்சியையும் ஒப்பந்த அடிப்படையில கொடுத்துட்டாங்க. இப்ப சிஎம்எல்டிக்கு ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல அரசாணை எண் 262ல எங்களுக்கு பெரிய அநீதி இழைச்சிருக்காங்க சார். அரசாணை எண் 262ஆல எங்களால நேரடி நியமனத்துக்கு வரவே முடியாது சார். நாங்க படிச்சுட்டு 50,000 பேர் வெளியே இருக்கோம். ஆனா வெளியே இருந்தும் எங்களை 3ல 2 பேர் 2 போஸ்டிங் ப்ரமோஷனுக்கும் 1 போஸ்டிங் தான் நேரடி நியமனம். எழுத்து தேர்வுல நாங்க கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து நாங்க படிச்சு வரணும் எழுத்து தேர்வுல. ஆனா அவங்களுக்கு ப்ரமோஷன்ல ஈஸியா கொடுத்துறீங்க. இது எந்த வகையில நியாயம் சார்? எங்களுக்கான நேரடி நியமனத்தை தான் நாங்க கேட்கிறோம். நீங்க பிஹெச்சிலயும் எங்களுக்கான போஸ்டிங்க கொடுக்கல. ஒரு ஃபீல்ட் அசிஸ்டன்ட்க்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க அதை எடுக்கல. அவங்க எல்லாருமே 1 இயர் சர்டிபிகேட் கோர்ஸ் படிச்சுட்டு சிஎம்எல்டி டிஎம்எல்டி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி உள்ளவங்க தான் சார். ஆனா இப்ப கரண்ட் உள்ளவங்க வரைக்கும் சிஎம்எல்டின்னு சொல்லி சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க போஸ்டிங்ல வராங்க. நாங்க அரசாங்கத்துல படிச்சுட்டு டிஎம்எல்டி சர்டிபிகேட்டை வாங்கிட்டு எங்களுக்கான காலி பணியிடத்திலேயே அவங்களுக்கு தாரவார்த்து கொடுத்துட்டு இப்படி 15 வருஷமா வேடிக்கையும் போராட்டம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கான நியாயம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த எழுத்து தேர்வு கொண்டு வந்ததை இந்த வெயிட்டேஜ் முறையை தடுத்து எங்களுக்கு அப்பமே எழுத்து தேர்வு கொண்டு வந்திருந்தீங்களா இன்னைக்கு நாங்களாம் வேலைக்கு போயிருந்திருப்போம் சார். அதனால பாதிக்கப்பட்ட சீனியர்ஸ் 6-7 வருஷம் நாங்க இப்ப 15 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடி படிக்கிறோம். ஆனா படிச்சாலும் நீங்க என்ன சொல்றீங்க? 3 போஸ்டிங்ல 2 போஸ்டிங் ப்ரமோஷன் கொடுப்போம், 1 போஸ்டிங் தான் நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா என்ன நியாயம் சார்? என்ன நியாயம்? எங்க வயித்துல அடிக்கிறீங்க சார். ஸ்டாலின் அரசு, கலைஞருடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு எப்போதுமே உடனடியா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே நாங்க படிச்சு 15 வருஷம் ஆகுது, எங்களுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. ஏன்னு தெரியல. ஆனா கேட்டா இது கலைஞருடைய அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கலைஞர் இருந்திருந்தால் அப்படின்னா எங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிருக்கும். ஆனா கிடைக்கல. நீதிமன்றமே போஸ்டிங் போட சொல்லிட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் அந்த அரசாணையை பிறப்பிக்கிறதுக்கு தயங்குது. அது ஏன்னு தெரியல. அது சீக்கிரமா இந்த அரசாணையை நிறைவேற்றணும். இந்த 549 அமல்படுத்தினா எங்களுக்கு போஸ்டிங் வருஷம் காலி பணியிடங்களை உருவாக்க முடியும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சார். போஸ்டிங்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? எழுத்து தேர்வு மூலமா எங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். கடந்த 2005ல இருந்து இப்ப இருக்கக்கூடிய 2026 வரைக்கும் படிக்கக்கூடிய டிஎம்எல்டி மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். இதை கொண்டு வரணும்ன்றது எங்களோட மக்கள் மாணவர் சங்க ஆய்வுனர் சங்கத்திலிருந்து சங்கம் மூலியமா நாங்க ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். டிப்ளமோ இன் மெடிக்கல் லெபோரட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் முடிச்சது பாத்தீங்கன்னா 2008 to 2010. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அரசு வேலைன்றதே எங்களுக்கு போடவே இல்லை. அது ஒரே ஒரு டைம் மட்டும்தான் எடுத்தாங்க. அது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிரந்தர பணியிடங்கள் எடுக்கவே இல்லை. இப்ப புதுசா கட்டியிருக்க ஒரு 11 மெடிக்கல் காலேஜ்லயும் 478 போஸ்ட் அது காலி பணியிடங்களா தரேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு தரவே இல்லை. அதுக்காக நாங்க எல்லாத்துக்கும் கேஸ்லாம் போட்டு எல்லாத்தையும் கேட்டு இருக்கோம். அது அந்த ஃபைல் போயிருக்கு. அது நிதி அமைச்சர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியல. அது அப்படியே தான் தூசி தட்டி தான் வச்சிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட கொண்டு வரவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வெயிட்டேஜ் முறையை கேட்டிருந்தாங்க. அது கோர்ட்ல கேஸ் போட்டு அது எழுத்து தேர்வா கொண்டு வரன்ட்டு 549 ஜியோ இது பண்ணியிருக்காங்க. சீக்கிரமா அமல்படுத்தணும். எழுத்து தேர்வு முறையை கொண்டு 549 அமல்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 262 ஜியோ சுத்தமா கேன்சல் பண்ணும். அந்த 262 ஜியோல பாத்தீங்கன்னா இப்போ 60 வேகன்சி கொடுத்திருக்காங்க. அந்த 60 வேகன்சி இருந்தா 2:1. அதாவது சிஎம்எல்டி 1 இயர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு 2 போஸ்டிங்கும், 2 இயர்ஸ் படிச்ச நாங்க எங்களுக்கு 1 போஸ்டிங் தான் கொடுக்குறாங்க. அதுவும் 60 போஸ்டிங் தான் கொடுத்திருக்காங்க. இந்த 60 போஸ்டிங்ல நாங்க போறது பார்த்தா 20 தான் போவோம். இது 40 போஸ்ட் அவங்களுக்கு போயிடும். எங்களுக்கு இது வரைக்கும் போஸ்டிங்கே எடுக்கவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சூழல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. பார்மசி கொடுக்குறாங்க, நர்சிங் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்துட்டு வராங்க. ஆனா டிஎம்எல்டி படிச்ச எங்களுக்கு இது வரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதே எங்களை மட்டும் இப்படி வஞ்சிக்குதுன்னு தெரியல இந்த அரசு. அதனால அரசு வேலை தரணுன்றதுக்காக
காரணத்துக்காக நாங்க இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த புதிய காலி பணியிடங்கள் கண்டிப்பா 478 போஸ்ட் 11 மெடிக்கல் காலேஜ்ல அதை சீக்கிரமா கொண்டு வரணும்னு எங்க கோரிக்கை வச்சுக்கிறேன் சார். இதுதான் எங்கள் முதன்மையான கோரிக்கை. 2025 டிசம்பர் 8 அன்று வெளியிட்ட அரசாணை எண் 549 உடனடியாக அமுல்படுத்தி மருத்துவ ஆய்வக நுட்பனர்களின் நிலை 2 காலி பணியிடங்களை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக எழுத்து தேர்வு வைத்து நிரப்பிட வேண்டும் என்றும் MRB 2025 அறிவிப்பு எண் 11 உடனடியாக திருத்தம் செய்து வெளியிட வேண்டும் என்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக 2024 செப்டம்பர் 13 ஆண்டு கொண்டுவரப்பட்ட அரசாணை எண் 262 உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்றும் 11 புதிய அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் உருவாக்கப்பட்டுள்ள 478 ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரந்தர பணியிடங்களாக அறிவித்திட வேண்டும் என்றும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 30 படுக்கைகளுக்கு தலா ஒரு ஆய்வக நுட்பனர் நிலை 2 என்கின்ற புதிய பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் என்றும் மருத்துவ ஆய்வக நுட்பனர்களின் நலன் காத்திட 2009 கொண்டுவரப்பட்ட தனி கவுன்சில் அமைக்கக்கூடிய அரசாணை எண் 417 உடனடியாக நடைமுறைப்படுத்தி கவுன்சிலை விரைந்து அமைத்திட வேண்டும் என்றும் பணி நியமனத்தின் போது மாநில பதிவு மூப்பு பட்டியலின் அடிப்படையில் பதிவு செய்து அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திரு சி முருகேசன், ஆர் ஜஸ்டின் ராஜ், பி விக்னேஸ்வரன், பி வீரபாண்டியன், எம் கவிதா, எஸ் வித்யா உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர்.